வாட்ஸ்அப்பில் ஃபேஸ்புக்கில் வந்துச்சு, அதை வச்சு தான் ஜாயின் பண்ணேன். ஒரு வித்தியாசமான முயற்சி நல்லா தான் இருந்துச்சு. அப்புறம் மெதுவாக ஃபேமிலி எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா அவங்களும் டீச்சராக தான் இருக்காங்க. இந்த யோகா சம்மந்தமும் வர மாட்டாங்க. மெடிடேஷன்னா ஏதோ அவங்களுக்கு ஒத்துக்காத மாதிரி நினைப்பாங்க. அப்புறம் 2 முறை அவங்கள வந்து காசிக்கு யோகா அழைச்சிட்டு போயிட்டு ஒரு முறை பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்தாங்க, ஹரித்வார் ரிஷிகேஷ் வந்தாங்க. அதுக்கு பிறகு அவங்களுக்கு செட் ஆகிட்டு தீட்சை எடுத்துக்கிட்டாங்க. அப்புறம் ஆவேசமாக வந்தாங்க. இப்போ இந்த இதை சொல்லி இப்போ இந்த அப்போ தான் மாஸ்டர் வந்துட்டு வாரணாசியில் பார்த்தீங்கன்னா அதை சொல்லும்பொழுது நல்லா இது மாதிரி தாம்பத்தியத்தில் இருங்க எல்லாமே சரியாயிடும் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ நான் மாஸ்டர்கிட்ட ஒரு சொன்னேன், நாங்கள் ரெடியாக தான் இருக்கோம் மாஸ்டர், அவங்க ஒத்தனுள்ள மாஸ்டர் அப்படின்னு கேட்டேன். நாங்கள் ரெடியாக தான் இருக்கோம், அவங்க ஒத்தனுள்ள மாஸ்டர் அப்படின்னு. மாஸ்டர் உடனே சொன்னாங்க, இதுக்கு நீங்கள் வந்து மாஸ்தந்திராவில் சேருங்க, அதுக்கு ரிசல்ட் அதில் கிடைக்கும் அப்படின்னாங்க. சரி ஏதோ சொல்கிறாங்க எல்லாரும் அப்படி தானே சொல்லுவாங்கன்னு சேர்ந்தேன். உண்மையிலேயே அதுக்கான பலனை வந்து நான் ரொம்ப அனுபவிச்சேன். ஒரு டைம் பார்த்தீங்கன்னா ரொம்ப இப்படிலாம் இருக்கா அப்படின்னு ஆச்சரியப்படுவோம். சில இதை படிக்கும்போது எனக்கு ஆச்சரியமாக இருக்கும். இந்த நித்யானந்தா பற்றி ஒரு படிக்கும்போது பார்த்தீங்கன்னா 2.5 மணி நேரம் தாம்பத்தியத்தில் ஈடுபடுவாராம். யார்ட்டையும் சொன்னோம்னா நம்ப மாட்டாங்க. எனக்குமே நம்மளை என்னடா நம்ம போன வயது திரும்பி வந்துக்கிட்டு இருக்கோம், 2.5 மணி நேரம்னா என்னடா அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருப்பேன். அப்போ தான் சொன்னாங்க அந்த மெத்தட்லாம் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் நான் அந்த காயகல்பனம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அந்த துரியாதனத்தில் வச்சுக்கிட்டு கவனத்தை வச்சுட்டு பண்ணுங்க, டைம் கிடைக்கலாம் சொன்னாங்க. அந்த மாதிரிலாம் பண்ணுறது தான். அப்புறம் மாஸ்டர் சொன்னது அந்த ட்ரிக்ஸை வச்சு பார்த்தீங்கன்னா இந்த இயங்குதல்னு சொல்லி 100 முறை செய்யலாம், 200 முறை செய்யலாம் அப்படின்னாங்க. அசால்ட்டாக 300 முறை செய்யலாம் அப்படின்னா எனக்கு ஃபிட்னஸாக இல்லை அப்படின்னாங்க. எனக்கு உடனே ஆசை, எப்பயும் பார்க்கலாம் நிறைய பண்ண சொல்லும்ல, சரின்ட்டு சொல்லிட்டு அன்றைக்கி மாஸ்டர் 500 முறை பண்ண சொல்லியிருக்காங்க இயங்குதல் மட்டும் அப்படின்னு சொல்லிட்டு 500 முறை பண்ண எங்கள் வீட்டில் சொன்னாங்க, மாஸ்டர் சிலது நல்லதும் பண்ணுறாரு, இந்த மாதிரி கெடுதலாகவும் ஏதாச்சும் சொல்லி விட்டுறாரு, உங்களை ஆளவை பிடிச்சிக்கிறாங்க அப்படின்னாங்க. எதுவுமே சொல்லலை, ரைட் அப்படின்ட்டாங்க. அப்புறம் 9வது ஸ்டேஜில் இந்த மாதிரி பண்ணணும்ப்பா, துரியம் ஆக்கியம் பண்ணணும்னா அப்போ தான் குடும்பம் வந்து அந்நியமாக இருக்கும், செல்வ செழிப்பு ஏற்படும், அதை சொல்லியிருக்காங்க. கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டா அப்படின்னு சொன்னோன்னே சரிங்க அப்படின்ட்டாங்க. அதை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து நான் 5 தான் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அந்த 7 இதுலேயும் பார்த்தீங்கன்னா 11 முறை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த செமன் வெளியாகிறதுக்கான சான்சஸே தெரியலை. அவங்க ஃபுல் எனர்ஜியாக இருக்காங்க, நல்ல லூப்ரிகேஷன், ஃபுல் எனர்ஜி தெரியவே இல்லை. நமக்கு வந்து அந்த செமன் வெளியாகிறதுக்கான இதே தெரியல. அப்போ ரொம்ப கம்பல் பண்ணி அதை எடுத்துகிட்டு வரணும் போல இருந்துச்சு. அப்போ தான் நினச்சேன், எனக்கு ஒரு மைண்டில் ஸ்ட்ரைக்கானுச்சு, ஆகா விஷயம் இருக்குது, இப்போ தான் நம்ம பிடிச்சிருக்கோம். அப்போ நம்ம சாதாரண இந்த இதுக்கே 1/2 மணி நேரம் தாங்குது. அப்போ நித்யானந்தாவெல்லாம் பார்த்தீங்கன்னா 2.5 மணி நேரம் 3 மணி நேரம் கூட ஓட்டுவாங்கன்னு நினச்சிக்கிட்டு அப்போ தான் நினச்சிக்கிட்டேன், ஆக இது உண்மையிலேயே நல்ல கலை தான், இது வெளியாகாமல் இருந்திருக்கு அப்படின்னு நினச்சிக்கிட்டேன். இதுக்கு பார்த்தீங்கன்னா டயட்டையும் கொஞ்சம் எடுத்துக்கணும். காலையில் பார்த்தீங்கன்னா ஒரு 5 பாதாம் பருப்பை நைட்டே ஊற வச்சுருவேன். ஒரு 7லேருந்து 10 பிஸ்தா பருப்பு ஊறிக்கிட்டு இருக்கும். இந்த உலர்ந்த திராட்சை இருக்குது இல்லை, அது ஒரு 10 ஊறிக்கிட்டு இருக்கும். காலையில் எம்டி ஸ்டாக்கில் சாப்பிட்ருவேன். இந்த ஒரு இதில் சொல்லுவாங்க, இந்த என்னது குரவங்கட்டில் அழகாக சொல்லுவான், அது என்னது ஏதோ ஒரு பீர் பேரை சொல்லி, அதாவது நின்று பேசும் அப்படிம்பா. இன்னொரு பாட்டு பீர் பாட்டை சொல்லி அதை வச்சு நின்று பேசும் தம்பி, நின்று பேசும் அப்படிம்பா. அது மாதிரி இதை சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த செக்ஸுவல் மூடு பார்த்தீங்கன்னா இருந்துக்கிட்டே இருக்கும், களைப்பு இல்லாமல் இருக்கும். இந்த 9வது ஸ்டேஜ் செய்யும்போது எனக்கு என்ன ஒரு திருப்தி ஏற்பட்டுச்சுன்னா, எப்போனாலும் சாப்பிடாலும் மறுபடியும் நாளைக்கு பண்ணணும் நாளைக்கு இப்படியே இருந்துகிட்டு இருக்கோம். எங்கள் வீட்டில் சண்டை கூட வரும், என்னங்க டெய்லி இதே வேலையை பொழுது போட ஆரம்பிச்சிடுறீங்க அப்படின்னு, பேரம் பேட்டி ஆகிட்டு பொழுது போல இதே வேலை நிற்கிறீங்க, எப்போ இருட்டுதுன்னு நிற்கிறீங்க அப்படிம்பாங்க. சரி உனக்கும் வேண்டாம் எனக்கும் வேண்டாம், திவிசான்னு சொல்லிட்டு திங்கள் வியாழன் சனி 3 நாள் வச்சுக்க அப்படிங்கிறது. திவிசா திங்கக்கிழமை, வியாழக்கிழமை, சனிக்கிழமை ஒரு நாள் ரெஸ்ட்டுங்கிறது. அப்புறம் அதெல்லாம் முடிஞ்சு அப்பயும் நமக்கு ஆசை தீராதுன்னு வச்சுங்களேன், இப்படியே ஓடி இருந்துச்சு. இது பண்ணது பிறகுதான் ஒரு திருப்தியாக சாட்டிஸ்ஃபை, அப்பா இது வந்து நினச்சா நம்ம பண்ணிக்கலாம், நினச்சா நம்ம நிறுத்திக்கலாம் அப்படின்னு ஒரு ஸ்டேஜ் வந்தது. அதில் வந்து எனக்கு ஏகப்பட்ட சந்தோஷம், ரொம்ப திருப்தி. அந்த புண்ணியம் வந்து மாஸ்டருக்கு தான் நீங்களும் அதை ஃபாலோ பண்ணி, ஏதோ நம்ம வாய் வழியில் பேசிச்சுட்டு போப்பேன், நீங்களும் ஃபாலோ பண்ணி அதை பலனை அடையணும். இப்போ வந்தாங்கல்ல அந்த இவங்க அனுஷவாசா தீபக் வந்தாங்கல்ல, அவங்க இந்த உணர்ந்து தான் சொல்கிறாங்க. அது மாதிரி நீங்களும் அதை அடையணும்னு நினைக்கிறேன். இப்போ அந்த அரபு நாடுகளில் பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு வந்து அவ்வளோ அடிமையாக வச்சுருக்காங்க. அவங்களுக்கு ஆர்கசம்னா என்னென்னே தெரியாதான், அவங்கள உச்சக்கட்டம் அடையவே விட மாட்டாங்களாம். ஏதோ ஆப்ரேஷன் பண்ணி விட்டு அது இல்லாமலே பண்ணிடுவாங்களாம். 98% பெண்கள் சார் சொன்ன மாதிரி உச்சக்கட்டம்னா என்னென்ன தெரிறதே இல்லையா. இப்போ நானே நினச்சிக்கிட்டு இருந்தேன், இந்த 9வது ஸ்டேஜ் பண்ணும்போது அட பாவி இவ்வளோ நாள் இது தெரியாமல் இருந்துச்சுன்னா நம்ம செத்து தொலைஞ்சிருப்போமே, இது தெரியாமல் உண்மையிலேயே நினச்சேன் இது தெரியாமல் செத்து தொலைஞ்சிருப்போம் இருக்கா அப்படின்னு நினச்சேன். அப்படி மனசில் நினச்சேன். அப்போ இன்னமும் இங்கே வந்து சார் சொல்கிறாங்க 27 நிலை இருக்குங்கிறாங்க. 9 இந்த இருக்கு, இப்போ 27 எப்படி இருக்குன்னு நினைக்கும் போது உண்மையிலேயே அது இருந்துருக்கு. அந்த காலத்தில் ஞானிகள் தான் கண்டுபிடிச்சா இருக்காங்க. அதை நீங்கள் எல்லாரும் ஃபாலோ பண்ணி அதோட பலனை அடையணும் என்று எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி வாய்ப்புக்கு நன்றி கூறி